என்னடா குண்டானோட நிக்கிறான்னு பார்க்குறீங்களா? இந்த வார குக் வித் கோமாளில செஃப் தாமுப்பா செய்த நீலகிரி வெஜிடபிள் குருமா. நான் இதை ட்ரை பண்ணியிருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ நார்மல் குருமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சேம் குருமா தான், பட் டிஃப்ரெண்ட் ட்ரை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம எப்போவுமே காய்கறியை அப்படியே போடுவோம். பட் இதில் வந்து தயிரில் நல்லா ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணணும். நார்மல் குருமாவுக்கு நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை ப்ளஸ் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஆட் பண்ணோம். ஆக்சுவலி ரெசிபியை அவரே குக் வித் கோமாளியில் டீட்டெயில்டாக சொல்லிட்டாரு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன மாதிரியே நல்லா 3 விசில் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு, ஆனால் இதுதான் நான் கொஞ்சம் பயந்து எங்கே வெடிச்சிருமோன்னு. பட் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். பட்டு பயம் இல்லாமல் வந்துருச்சு. ஸோ அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கார்னிஷ்க்கு கறி லீவ்ஸ் அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ், ஸோ இதை அப்படியே மேலே பரபரன்னு தூவி விட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணால் நீலகிரி வெஜிடபிள் குருமா ரெடி.